மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இந்த புதிய ஏற்பாட்டு ஆராய்ச்சியின் துவக்கத்தில் நம்ம என்ன செய்தோம்? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு, அவருடைய உலகத்தின் வருகையை குறித்து சில விஷயங்களை நம்ம தியானித்து வந்தோம். இந்த நாளிலையும் அதை குறித்து ஒரு தியான நிலைக்கு நம்ம வருவதற்கு கடந்த வாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் போல இந்த வாரம் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தை தொட்டது போலவே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நம்ம தியானம் பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? ஒரு புறம் நம்ம வேதத்தை படிக்கும் போது அதனுடைய முழுமை என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கேட்டே வளர்ந்ததுனால பைபிள் பக்கம் போகிறது இல்லை. அதனால இந்த பைபிள் இருக்கிற உண்மைகள் தெரிகிறது இல்லை. பைபிள் இருக்கிற உண்மைகள் தெரிய வரும்போது நம்ம என்ன செய்யறது இல்லைன்னா, அப்போ அதுக்கு காலம் கடந்ததுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம்? ஐயோ, இந்த விஷயங்களை நான் தெரிந்து கொள்ளாம போனேனே, இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்குன்னு அப்புறம் ஃபீல் பண்ணுவோம். அப்ப பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டதுன்னா, நம்முடைய வேத தியானத்திற்காக கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இந்த பைபிள்ல என்ன இருக்குது? இந்த பைபிள்ல ஒரு மனிதனுக்கு சுகம் இருக்குது, விடுதலை இருக்கு, ரட்சிப்பு இருக்குது, அதே போல கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் இருக்குது, அவருடைய அன்பு இரக்கம் இருக்குது, பாதுகாப்பு இருக்குது. வேதத்துல இவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்குதா? ஆமா, சொல்லப்பட்டிருக்குது. இவைகளின் படிதான் நம்ம வாழணும். ஆமா, அதை செய்து முடிச்சாதான் அவருக்கு பிரியமா நம்ம இருக்க முடியும். சட்ட கல்லூரியில படிக்கிற மாணவர்களுக்கு சட்டம் ஒழுங்குகளை சொல்லி கொடுக்கப்படும். ஒரு மனிதன் செய்கிற பாவம் இத்தனை, இந்த செக்ஷன் பிரிவின்படி இது பாவம், அது ஒரு அக்கிரமமான ஒரு காரியம், எனவே அவன் தண்டிக்கப்படணும். செக்ஷன் பிரிச்சு வச்சிருப்பாங்க. வேதம் கூட அப்படிதான். நன்மை செய்கிறவர்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது வேதத்துல, தீமை செய்கிறவர்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. தேவனோடு அன்பாய் நெருங்கி பழகி வாழுகிறவர்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. பரலோகத்தை விரும்புகிறவர்களுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. இதை படிச்சா மட்டும்தான் நமக்கு புரியும். இதில் இருக்கிற உண்மையை நீங்க படித்து அதை நேசித்து அதன்படி கைக்கொள்ள நீங்க முன்வந்தா மாத்திரம்தான் கர்த்தரால் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். உதாரணத்துக்கு சொல்றேனே, இயேசு நிறைய இடத்துல சொல்றாரு, பணக்காரனாக நீ ஆசைப்படாத, பணக்காரனாக ஆசைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, எல்லா தீமைக்கும் வேறு என்னது? பணம்னு சொல்றாரு. இயேசு இன்னொரு இடத்துல சொல்றாரு, பொருட்களை பூமியில சேர்த்து வையாதிருங்க, அது என்ன செய்யும்? பூச்சிகள் அரிக்குங்கிறாரு. திருடர்கள் கண்ணம் விட்டு திருடுவார்கள் என்று சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யமான பார்த்து சொல்றாரு, உனக்கு உண்டான ஆஸ்திகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுங்கிறார். இது ஒரு டாபிக். இது இயேசுடைய உபதேசத்துல ஒண்ணு. இப்ப இந்த உபதேசம் நமக்கு தெரியாததுனால என்ன ஆகுதுன்னா, இயேசு மரித்ததே நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் அப்படிங்கிற மாதிரி சிலர் போதித்து வருகிறாங்க. இயேசுடைய மரணத்தினால எல்லா நன்மைகள் நமக்கு இருக்குன்னு சொல்லி வருகிறாங்க. அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. இயேசுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவர் சொல்றாரு, நாளைய தினத்தை குறித்து இதுதான் அவர் வச்சிருக்கிற வாக்கு தத்துவம். சொத்துக்களை சேர்த்து அப்படியே 3-4 தலைமுறைக்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நீ கையை உயர்த்தி ஆண்டவர் ஆமென் அல்லேலூயா சொல்றது ஆண்டவர் விரும்பல. உன்னிடத்துல கொஞ்சமா இருக்கும் போதே உன் இருதயத்தை திறந்து அவரை ஆராதிக்கிற ஆராதனைய கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் உலகத்தை நேசிக்காதீங்கன்னு சொல்றாரு. உலகம் உங்களுக்கு பகைன்னு சொல்றாரு. உலகத்துல உங்களுக்கு துன்பம் இருக்குன்னு சொல்றாரு. உலகத்துல போராட்டம் உண்டுன்னு இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப இதெல்லாம் எப்படி தெரியும்? வேதத்தை படிச்சாதான் தெரியும். வேதத்தில் உள்ள உண்மைகளை நுணுக்கமா கவனித்தாதான் தெரியும். ஒரு ஊழியக்காரர் அசெம்பிளி ஆஃப் காட் சபைக்கு வந்திருந்தாரு. இது நான் சொல்றது ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு. அவரு சென்னையிலிருந்து வந்திருந்தாரு. ஒரு சிலர் ஹீலிங்காக முன்பதாக நின்ற போது விசேஷ கூட்டம் நடந்துச்சு. அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் சுகமாகிறாரு. உடனே அவருடைய கால் பலவீனத்திலிருந்து ஏதோ சுகம் அடைந்து அப்படியே முன்பதாக நடந்து காண்பிக்கிறார் மேடைக்கு கீழே. கர்த்தருக்கு அந்த மனிதன், இந்த தேவ மனிதன் மகிமையை செலுத்திட்டு
கர்த்தரை மகிமைப்படுத்திட்டு அடுத்து என்ன சொன்னாரு, இப்ப ஒரு சுகமாகினாரு பாருங்க. இந்த சுகமானதுனால இந்த மனுஷன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அதுதான் உபதேசம். அதுதான் உபதேசம். ஒரு அற்புதம் நடக்கிறதுனால கர்த்தருக்கு அந்த மனிதன் பிரியமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஜெபத்திற்கு பதில் வருகிறதுனால அவர்கள் ராஜ்யத்தில் சேருவார்கள் என்ற நிச்சயம் கிடையாது. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறத நம்ம நிறைய பேர் நினைக்கிறது இல்லை, புரிகிறது இல்லை, அதை குறிச்சு கவலையே இல்லை நிறைய பேருக்கு. நம்ம சிந்தை அந்த அளவுக்கு பிசாசு கட்டி வச்சிருக்கிறான். உலகத்தையே நேசிக்கணும், உலகத்தில் உள்ளவளே பிடிச்சுக்கணும், பிரச்சனை கவலை அந்த பாரம் இந்த பாரம் அதே சுத்திதான் உங்க சிந்தனை இருக்கும் பாருங்க. மரித்தா எனக்கு என்ன நடக்கணும் யோசிக்கிறதே இல்லை. இயேசு பிரசங்கத்துல பல இடங்கள்ல மரணத்துக்கு பின்பு என்ன பேசியிருக்கிறார். அப்ப இதெல்லாம் தெரிந்துக்கணும்னா பைபிளை படிக்கணும். பைபிள்ல உள்ள சாராம்சத்தை நீங்க படித்து புரிந்து கொள்ளணும். இந்த பைபிள் தான் என்ன மாற்றியது. இந்த வேத வசனங்கள் தான் என்ன உருவாக்கி இருக்கிறது. இந்த வேதத்தின்படி தான் நான் வாழ ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அப்ப இந்த வேதத்தை வைத்து போதிக்கிற என்னால சொல்ல முடியும், ஒரு நாள் அந்த மரணத்தை நான் சந்திக்கும் போது மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்துடைய முகத்தை நான் தரிசிப்பேன் என்று என்னால் இந்த வேதத்தை சுமக்கிறவனாகவும் போதிக்கிறவனாகவும் என்னால் சொல்ல முடியும். இதுல என்ன நல்லது, இதுல என்ன கெட்டது, எது இயேசுவுக்கு பிடிக்கும், எது இயேசுவுக்கு பிடிக்காது, எல்லாமே தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்ப இந்த வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷனை தான் அவர் சொல்றாரு, அவன் பாக்கியவான். அதோடு மாத்திரமல்ல, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம். தொழில் பண்றீங்களா, வியாபாரியா நீங்க, எதிர்பார்க்கிறீங்களா நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்ப, கேட்கிற வசனங்களையும் வேதத்தில் உள்ள எழுதப்பட்டவைகளையும் படித்து தியானமா இருங்க. இதை படிச்சுக்கிட்டே இருக்கணுமா, அப்படி ஆண்டவர் சொல்லல. முழு நேரம் இதுலயே உட்கார்ந்து இருக்கணும் அப்படி பேசல. ஒரு அதிகாரமோ ஒரு வசனமோ வாசித்துட்டா அது ஒரு வாரமாவது உங்க இருதயத்துல கிரியை செய்யணும். அந்த அளவுக்கு உங்க கவனத்தை அதன் மேல செலுத்தி அந்த வரிகள் அப்படியே புரிந்து படித்து, ஓ இயேசுடைய உபதேசம் இது, அப்போஸ்தலர்கள் இயேசுவின் வாயிலாக இதை சொல்றாங்க அப்படின்றத ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க பாருங்க. அதுதான் உங்களுக்கு செய்வதெல்லாம் வாய்க்க செய்யும். இயேசுவை தேடி வந்து ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு திருப்தி தான் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு அப்பாடா ஊழியக்காரர் ஜெபம் பண்ணிருக்கிறாரு. ஊழியக்காரருடைய கவலை என்ன தெரியுமா? ஜெபித்தோமே, அந்த ஜெபத்திற்கு இந்த மனிதனுக்கு பதில் வேண்டுமே. ஆண்டவரே, இந்த நபருக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், இந்த நபருடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் வர வேண்டுமே. அப்ப அந்த அளவுக்கு நீங்க உங்களை மனதளவுல பக்குவமாகவும் ஒவ்வொரு நாளும் நீங்க நடக்கும்போது கவனமாகவும் இருந்தீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்துக்கு பின்னால நீங்க போக வேண்டிய அவசியமே இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எவைகளை உலகத்துல தேடுகிறீங்களோ அவைகள் எல்லாம் கூட கொடுப்பேன்னு சொல்றாரு கர்த்தர். இல்லையா சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க கர்த்தரால பணக்காரங்களா இல்லையா? ஆமா சொல்லுங்க. கர்த்தரால இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஆமே. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனோடு என்ன வராதுங்க? குறுக்கு வழியில போய் சம்பாதிக்கிறது, யாரையாவது தள்ளிட்டு நம்ம அந்த இடத்துக்கு போய் நிக்கிறது எந்த பிரயோஜனம் இல்லை. நரக பாதெல்லாம் அதுக்கு ஆயத்தமா இருக்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாத்தையும் மைண்ட்ல இருந்து எடுத்துட்டு நேர்மையான பாதையில நடக்கணும். என் கடவுள் சொல்லியிருக்கிறாரு, முதலாவது அவரை நான் பார்க்கிறேன், இந்த பூமிக்கு உரியவனா அல்ல, என் பரலோகத்துக்கு உரியவன். இயேசு சொன்னதெல்லாம் நான் கை கொள்ளுகிறேன். சின்ன தொழிலா இருக்கும், சின்ன வேலையா இருக்கும், சின்ன சம்பளமா இருக்கும், அதுல உண்மையா இருந்தா, இந்த வேதத்தை படிக்கிறவர்கள் அதுல உண்மையா இருந்துட்டா ஆண்டவர் அதை தான் வர்த்திக்க செய்வார், அதை பெருக செய்வார், அதை அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவார். ஏன்? ஒன்னு, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். ரெண்டாவது, உங்களை ஆசீர்வதிக்கிறது நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் ஆமா உங்க கை வந்து வரணும். விதைச்சாதான் முளைக்கும் இல்லையா?
தேவனுக்கு கொடுத்தா அது விளைச்சல். கொடுக்கறதுல நம்மளை எடுத்துக்கொண்டோன்னு என்ன அர்த்தம்? நமக்குள்ள அது அந்த பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உலகத்தானுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரும். கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. இதெல்லாம் பைபிள் படிச்சாதான் தெரியும். அப்போ பைபிள்ல படிச்சு நான் பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், எப்ப என்ன முழுமையா இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தனோ, வெறும் 2500 சம்பளத்துல இருந்து என்ன இயேசு அப்படியே 10 மடங்கு ஆசீர்வச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போனார். தசம பாகம் அந்த 2500 தசம பாகமும், அதுல ஓவர் டைம்ல வர்றதுலயும் தசம பாகமும், எக்ஸ்ட்ரா வர்ற ஒவ்வொரு காசு பணத்திலையும் தேவனுக்கு உண்டானது தேவனுக்கு நான் கொடுத்து அவரை கனப்படுத்தின போது எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு வருது. ஒரு 50,000 நான் பணம் கட்டி வெளிநாட்டுக்கு போறேன். எனக்கு சம்பளம் 2,500 வாங்கிட்டு இருந்த இடத்துல 25,000 சம்பளம். இது நான் சொல்றது 17-18 வருஷத்துக்கு முதல்ல. அது பெரிய தொகை அந்த காலத்துல. அப்ப இதெல்லாம் எப்ப கற்றுக்கொள்ள முடியும்? வேதத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலிருந்து தான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்துல, மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் படித்த ஒரு சம்பவத்தை வேறு கோணத்துல நம்ம படிக்க போகிறோம். இன்னைக்கு அந்த வசனங்களை நான் வாசிக்கும் போது நீங்க கேட்கலாம். அதுல 6ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், நீங்க கேளுங்க. அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவம் நேரிட்டது. எப்ப? அந்த நாட்கள்ல உலகம் எங்கும் ஒரு குடிமதிப்பு எழுதுகிற ஒரு காலம் வருது. அப்ப அந்த குடிமதிப்பு எழுதுகிறதுக்காக இவங்க கலிலேயால இருந்து யூதா பட்டணத்துக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருது. யூதா பட்டணத்துல பெத்லகேம் என்கிற பகுதியில இவங்க யாரு? யோசேப்பும் மரியாளும் அங்க குடிமதிப்பு எழுதுறதுக்கு தங்களை கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக போறாங்க. அந்த காலத்துல அவங்க நிறை மாத கர்ப்பிணியாக இருந்ததுனால, யார் கர்ப்பிணியா இருக்கிறா? மரியாள் என்கிற பெண்மணி. அப்ப அந்த நிறை மாத கர்ப்பிணியா இருக்கும் போது இவங்க போயிருக்கிற பெத்லகேம்ல இப்ப அவங்களுக்கு பிரசவ வேதனை வந்ததுமே 7ஆம் வசனம், அவள் தன் முதற்பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளை என்ன செய்திருக்காங்க? துணியில சுத்தி முன்னணையில வைக்கிறாங்க. முன்னணைன்னா என்னன்னு தெரியுதா? இந்த சத்திரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, வீடுகள், அந்த காலத்து வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு முன்பதாக ஒரு எல்லாம் சும்மா உட்காரக்கூடிய திண்ணை அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட்ல வச்சிருப்பாங்க முன்னணை அப்படிங்கிறது. அதுல பாத்தீங்கன்னா சில பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, தேவையற்றதெல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சிருப்பாங்க. யாராவது வழிபோக்கர்கள் வந்தா என்ன செய்வாங்கன்னா, அந்த காலத்துல இளைப்பாறுதலுக்கு அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அது கட்டப்பட்ட ஒரு அந்த சிஸ்டம் அப்ப இருந்துச்சு. அப்ப இவங்க சத்திரத்துல லாட்ஜ்ல தங்குறதுக்கு, பிரசவம் பார்க்கறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாலும் இடம் இல்ல. பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை எடுத்து முன்னணியில வச்சிருக்கிறாங்க. கவனிச்சுக்கிட்டே வருவோம். மெல்ல மெல்ல படிச்சாதான் வேதத்துடைய உண்மை புரியும். இல்லைன்னா நம்ம காதுகள்ல எல்லாம் டூப்ளிகேட்டான காரியங்கள் விழுந்து நம்ம என்ன செய்வோம்? வேதத்தை விட்டு வழி விலகி போயிருவோம். அப்பொழுது அந்த நாட்களிலே மெய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும். போன வாரம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இயேசுவை பார்க்க வந்தாங்க. யார் வந்தா? சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிற கால நாட்களை கணக்கிட்டு எழுதுகிற மனிதர்களை கிழக்கிலிருந்து கர்த்தர் கொண்டு வந்து எருசலேமில் யூதாவுக்கு பிறந்த ராஜா எங்கேன்னு விசாரிக்க செய்தார். அப்ப நான் சொன்னேன், அன்றைக்கு அவர்கள் வந்த காலத்தின்படி அவங்க குழந்தை பிறந்த அந்த நாள்ல வரல. அவங்க குறைஞ்சது 2 ஆண்டோ அல்லது 3 ஆண்டுகள் கழிச்சு தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புலப்பட்டுச்சு. அதுக்கு சில உதாரணங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தேன். சாஸ்திரிகள் இயேசுவை சந்திக்க வந்த காலமும், இந்த மந்தை மேய்ப்பர்கள் மேய்த்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க, ராக்காத்து இருக்கிறாங்க பாருங்க, அவங்க குழந்தையை பார்த்த நாளும் வித்தியாசமானது. அப்ப கவனிங்க. அப்பொழுது அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். ஆடு மாடு மேய்க்கிறாரெல்லாம் பெரிய அந்தஸ்து நினைக்கிறீங்களா?
பெரிய பட்டப்படிப்பு படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பெரிய பணக்காரர்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? மெய்ப்பர்கள்னா ஆடு மாடுகளை மேய்க்கிற வேலை, அப்படித்தானே? ஆனா அந்த இடத்துல யாரு வர்றா? இப்ப சொல்லுங்க, யாரு வர்றா? கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். இப்ப நம்ம இந்த காலகட்டத்தின்படி இப்ப இருக்கிற PhD படிச்சு வந்திருக்கிற சில போதகர்களே நீங்க பார்த்தீங்கன்னா தூதர்கள் எல்லாம் பார்க்க முடியாது. அப்புறம் யார பார்ப்பீங்க? ஆவியானவர் எல்லாம் பேச மாட்டாரு. அப்புறம் யாரு தான் பேசுவாரு? ஐயா, அன்றைக்கு அடிப்படை தேவைக்காக மந்தை மேய்த்து பிளப்பு நடத்துகிற மந்தை மேய்ப்பர்களை தூதர்கள், தேவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து சந்தித்து இருக்கிறாங்க. ஏன் இது ஒரு தேவ ஆலயத்துல ஆசாரியர்களையும் லேவியர்களையும் வந்து தேவ தூதர்கள் சந்தித்திருக்கலாமே. அப்ப வேதம் வந்து சில விஷயங்கள் மர்மமா தான் நமக்கு இருக்கும், புரியாதது போல இருக்கும். அப்ப மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல தூதர்கள் வந்து விஷயத்தை சொல்றாங்க. கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. தூதர்கள் வந்ததுமே இரவுல பாருங்க, மந்தை மேய்ப்பர்கள் அங்க ராக் தங்கி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. விலங்குகள் வரும், திருடர்கள் வருவாங்க, ஆடு மாடுகளை கொண்டு போகலாம். இப்ப இவர்கள் வந்து அந்த இடத்துல இறங்கினதுமே தேவ பிரசன்னம் வந்து இறங்கினது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படித்தானே வேதம் எழுதப்பட்டிருக்குது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. சில நேரம் நான் வந்து ஆவில நிறைந்த ஆலயத்துல ஆராதனை நேரத்துல சொல்லுவேன், தேவ பிரசன்னம் இங்க இறங்கி இருக்கு, தேவ ஆவியானவர் இங்கும் அங்கும் அசைவாடி கொண்டிருக்கிறார், உலாவுகிறார். ஆண்டவரால முடியுமா முடியாதா? இந்த நம்பிக்கைக்குள்ளதான், இந்த நம்பிக்கையோடு தான் சபைக்குள்ள வரணும். நாங்க ஆராதிக்க துவங்கும் போதே இயேசு வந்துருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா சிலர் வந்து வேதத்தை அரைக்குறையா படித்த சில தேவ மனிதர்கள்னு சொல்லிக்கிறவங்களே என்ன பண்றாங்கன்னா, தூதர்களை சந்திக்க முடியாது, தேவ மகிமையெல்லாம் பார்க்க முடியாது, எல்லாம் எழுதப்பட்டது நம்ம நம்பிக்கையோடு போய் சேரணும்னு அவங்களுக்கு கருத்து வேறுபாடுல தவறா போதிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட உபதேசங்களை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒண்ணு மட்டும் தெரியணும், தரிசனம் பார்த்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நம்ம அறிந்திருக்கணும். விளங்குதா? தரிசனத்தை பார்த்தவங்க சொல்லுகிறது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நீங்க நிதானிக்க, ஆவில நீங்க அறிந்து கொள்ள வேதத்துல நீங்க அதுக்கு கொஞ்சம் வளர்ந்திருக்கணும். இல்லைன்னா தரிசனத்தை 2 பேர் கொடுக்க முடியும். தேவ தூதர்கள் மெய்யாகவே கர்த்தரிடத்திலிருந்து வந்தும் கொடுக்க முடியும். அதே நேரத்துல தேவ தூதர்களை போல வேஷம் தரித்த சில அசுத்தாவிகளும் வந்து மனுஷிகளை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, தீர்க்க தரிசனம் உரைப்பது போலவோ தவறாக ஒரு டைரக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை விட்டு அவங்க தானா வழிவிலகி போகும்படி அவங்கள திசை திருப்பி விடுவான். கர்த்தர் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கும், அசுத்தாவிகள் பேசுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். அசுத்தாவிகள் ஏன் மனிதர்களை சந்தித்து தேவ தூதர்கள் வேஷம் தரித்தோ தேவ ஆவியானவரை போல பேசணும்னா, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டும் அவருடைய திட்டத்தை விட்டு வழி விலகி வேறு எந்த நம்பிக்கைகளை வைத்து கடவுளை விட்டு தூரமா போயிடணும். வேஷம் தரிக்கிற தேவனை போல, தேவ ஆவியை போல, தேவ தூதர்களை போல வேஷம் தரிக்கிற ஆவிகளும் உண்டு. அதே நேரத்தில் மெய்யாகவே தேவனை தரிசிக்க, தேவனுடைய தூதர்களை தரிசிக்கிற சில திட்டங்களும் வேதத்தின்படி உண்மையா இருக்குன்னு நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இப்ப அவங்க எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். யாரு சொல்றா? மெய்ப்பர்களிடத்துல தேவ தூதர்கள் போய் இந்த செய்தியை முறைப்படி அவங்க எங்க சொல்லிருக்கலாம்? ஏரோது ராஜா வீட்டுல சொல்லிருக்கலாம், இல்ல ஏரோது ராஜா கிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல அவங்க குடும்பத்துல உறவுகள்கிட்ட யாரையாவது சொல்லிருக்கலாம், பிரதான ஆசாரியர்களிடத்துல சொல்லிருக்கலாம். ஏன் மெய்ப்பர்களிடத்துல சொன்னார் தெரியுமா? அவன் தான் பிரிஸ்டிஜ் பார்க்க மாட்டான், அவன் தான் நேர காலத்தை பார்க்க மாட்டான், அவனுக்கு நிறைய நேரம் இருக்கு, அவன் உள்ளம் திறந்த உள்ளம், பார்த்த விஷயத்தை உடனே என்ன செய்வாங்க, பரவ செய்வார்கள்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ராஜா வந்து கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ராஜாத்தி கிட்ட சொன்னாலும் அதுவும் கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கும், மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதிகமா சொல்லுவேன், ஓவர் மேக்கப் லூசிபர் பக்கத்துல வந்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. வெளி தேசத்துல இதெல்லாம் பார்க்கிறீங்க, ரொம்ப மேக்கப் போட்டு உங்க கண்ணு கண்ணாடி மேலேயே இருக்குன்னா நீங்க ரொம்ப அழகானவன், நீங்க ரொம்ப அழகானவள் அப்படி சொல்லிட்டு லூசிபர் உங்க பக்கத்துல வந்துட்டான்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப அப்படிப்பட்டவர்கள் இடத்துல தேவ தூதர்கள் போய் ஒரு செய்தியை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இயேசு பிறந்திருக்கிறார் என்கிற, இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்கிற செய்திய அடித்தட்டுல வாழுகிறவனுக்கு சொன்னா அவன் அனலா பறந்து இந்த செய்தியை தீயா பத்த வைப்பான்னு யாருக்கு தெரியும்? தேவனுக்கு தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொல்லுவேன், நீங்க பணக்காரல பிறக்காததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. பெரிய கோடி கோடியா பணம் இல்லாததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்பதை பணக்காரர்களை விட, அந்தஸ்திலே இருக்கிறவர்களை விட, நேர காலம் பார்க்கிறவர்களை விட ஏழ்மையில் வாழுகிற மெய்ப்பர்கள் மேல் என்று யார் தெரிந்து கொண்டா? இயேசு பிறந்தது அப்படியே ஒரு துணியை போட்டு நம்ம மூடி அப்படியே அந்த மேட்டரை மறைக்கிறதுக்காக அல்ல. இயேசுடைய பிறப்பு அது பிரஸ்தாபப்பட வேணும். இங்க ஒருத்தர் கேட்ட செய்தி அப்படியே அது ஊருக்குள்ள பரவி 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 அந்த இயேசுவை இவங்க என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள், முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு யாரு சரியா வேலை பாப்பா? இவன் தான் ஆடை மேய்த்து கொண்டே ஒவ்வொரு ஊரா, பட்டணம் பட்டணமா, ஒவ்வொரு கிராமம் கிராமமா, மலைய காடுகளை கடந்து போகிறவங்க இவங்க தான். இவங்க கிட்ட சொன்னா விஷயம் சரியா போய் சேருன்னு ஞானத்தின் பிறப்பிடமாகிய தேவன் அறிந்திருக்கிறார். குரலிலேயே சொல்லுங்க. இந்த டிராக்ஸ் மினிஸ்ட்ரி பண்றவங்க, இயேசுவை குறித்து நீங்க எடுத்து உரைக்கிறவங்க, பேசுறவங்க, சாட்சி கொடுக்கிறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசுடைய பிறப்பை குறித்து, இயேசுடைய வருகையை குறித்து சொல்லுகிறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு அறிவித்த செய்தி நற்செய்தி தான் இன்றைக்கு 2024 ஆண்டு கடந்தும் உலகம் முழுவதும் இன்றும் பரவி கொண்டே இருக்கு. அதனாலதான் நான் சொல்லுவேன், கோடீஸ்வரர்களாக ஆசைப்படாதீங்க, பெரிய பெரிய மாளிகை வீடுகள் ஆசைப்படாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற கொஞ்சத்தில் அவருக்கு உண்மையா மட்டும் இருங்க, பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாகிவிடும். அல்லேலூயா. மாளிகைக்கு தேவதூதர்கள் போலங்க, மாடா மாடி கட்டிக்கு கோடா கோடியில வாழ்கிறவங்க கிட்ட இயேசு ஆட்கள் அனுப்பல. பாருங்க, நற்செய்தி யாருக்கு போகணுன்றத பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. அடிப்படையில வாழுகிறான் பாரு, அவன் தான் சரி. என் நாமம் பிரஸ்தாபப்படுகிறதுக்கு அந்த இனம் தான் சரி. சொல்லு போய் முதல்ல அந்த மெய்ப்பர்கள் கிட்ட. ஆமீன் சொல்லுங்க. பரபரப்பா இருக்கிற ஆட்கள், இயேசுவுக்கு ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் கொடுக்கிற ஆட்களுக்கெல்லாம் நற்செய்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. சில காரியங்கள் உங்களுக்கு அற்புதங்கள் நடந்து பிரயோஜனம் இல்லை. அப்படியே முளம் போட்டு பூசி மூடி நல்லா இருக்கிறோம்ல, அது போதும். நமக்கு இயேசு நம்மோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற, என்னை விட்டு மட்டும் வெளியே போயிடாதீங்க, பத்திரமா எனக்குள்ளே இருங்க. சொல்லுங்க. தேரவே முடியாது. என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுக்குள்ள தேரவே முடியாது. பால் ஊட்டுகிற குழந்தை பக்குவத்தில் தான் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வியாதினா அங்க, உங்களுக்கு பிரச்சனைனா அப்புறம் அங்க, அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். என்னைக்கு இயேசுவை குறித்து வாய் திறக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அவர் பார்ப்பாரு, தேவ தூதர்களை உனக்கு ஒத்தாசைக்காக அனுப்புவாரு. தேவ தூதர்கள் உங்கள் வழிகளில பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளில் ஏந்தும்படி அனுப்புவாரு. செய்கிற தொழில்கள் வாய்க்கும், செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படும். இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த மனுஷனுக்கும் பரலோகம் திறந்து காணப்படும் என்பது உண்மை. அப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். யாரு பயந்தா? மெய்ப்பர்கள் பயந்தாங்க. ஏன்னா இதுவரைக்கும் காணாத ஒரு காட்சி. இவங்க இதுவரைக்கும் அந்த தேசத்துல பிறந்து வாழ்ந்து இருக்கிறாங்க. இதெல்லாம் வேதத்துல படிச்சிருக்கலாம்.
தெரிந்திருக்கலாம். ஆனா அப்படி ஒண்ணு நடக்கும்போது அவங்களால அதை தாங்கிக் கொள்ள முடியாம பயப்படுறாங்க. அப்ப தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஆமென் சொல்லுங்க. இதுதான் நற்செய்தி. பயப்படாதிருங்கள். இந்த பய உணர்வு, பயத்தின் அடிமைத்தனம் எல்லாம் பிசாசுக்குரியது. உங்களை பயப்படுத்துகிறவன், கட்டி வைக்கிறவன் அவனுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் முதல்ல நற்செய்தியில துவங்கும் போதே அவங்க ஒரு மனுஷனை, ஒரு மனுஷியை பலப்படுத்தும்படி தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து வந்த செய்தி என்ன? பயப்படாதிருங்கள். அடுத்தது அவங்க என்ன சொல்றாங்க? எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார்கள். மெய்ப்பர்களுக்கு போய் சேருகிற செய்தி பாருங்க. பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்த இரட்சகரை பார்ப்பதற்கு, அந்த அந்த செய்தியை பரப்புவதற்கு, சுவிசேஷத்தை பரப்புவதற்கு ஆண்டவர் தெரிந்து கொண்ட இனம் பாருங்க, மந்தை மேய்ப்பர்கள். இல்லையே சொல்லுவோமா? இவங்க பாருங்க, கவனிங்க. அந்த க்ஷணமே அப்படின்னு என்னன்னா, அந்த நேரமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி. இதையும் PhD படிச்சாளுங்களா மண்டையில ஏறவே ஏறாது. பைபிள் காலேஜ் போயிட்டு வந்தாளுங்களா இதெல்லாம் அப்படியே ரொம்ப தூரமா இருக்கும். மந்தை மேய்ப்பர்கள் கிட்ட ஒரு தூதன் தான் பேசிக்கிட்டு இருக்காரு, கர்த்தரால் அனுப்பப்பட்ட தூதன். அப்பயே மகிமை சூழ்ந்திருக்குது. இந்த செய்தி அறிவித்த உடனே அந்த க்ஷணமே பரலோக சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இதை மேய்ப்பர்கள் பார்த்தார்கள். குரலிலே சொல்லுங்க. தேவனை தரிசிக்க முடியாது, ஆவியானவர் எல்லாம் பேச மாட்டாரு, தூதர்களா வரமாட்டாங்க. ஐயா, யாருக்கிட்ட சொல்றீங்க? வேதத்தின்படி இது உண்மை அல்லவா? தூதர்களையும் பரமசேனையை பார்க்கிற பாக்கியம் மெய்ப்பர்கள் பெற்றிருக்கிறார்கள் அல்லவா? யாரை குற்றப்படுத்தி பேசுறோம்? எந்த டிவி நிகழ்ச்சிக்காரர்களை குற்றப்படுத்தி பேசுறோம்? எந்த தீர்க்க தரிசிகளை குற்றப்படுத்தி பேசுகிறோம்? கொஞ்சமாவது வேதத்துல தியானமா இருந்து பேசினா சரின்னு சொல்லலாம். அப்போ ஒரு கூட்டத்தை கெடுக்கிற ஆவிகள் இதெல்லாம் இந்த மனிதர்கள் மேல எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல வளர வேண்டிய ஆகாரத்தை நல்ல பெற்று வளர்ந்து ஆரோக்கியமாய் வளர வேண்டிய ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை கெடுக்கிற ஆவிகள் இந்த தேவ மனிதர்கள் போர்வையில் இருக்கிற மனுஷன் எல்லாம் இருக்குங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட இடங்களை, சபைகளை விட்டு நீங்க வெளியே வாங்க. பரம சேனையும் அப்படியே அடுத்த நிமிஷம் அப்படியே எல்லாரும் கண்களும் பார்க்கும்படி ஆண்டவருடைய மகிமை ஒரு பக்கம், அந்த தேவதூதன் ஒரு பக்கம். இப்ப பரம சேனைனா அது எண்ணிலடங்காத தேவதூத கூட்டம் அப்படியே அவங்க முன்பதாக தோன்றி. ரொம்ப அழகா சொன்ன அந்த வசனங்களை கவனிங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்க? அந்த க்ஷணமே பரம சேனை அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இப்ப நீங்க இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறேன். உன்னதம் என்கிற வார்த்தை, உன்னதம் என்கிற வார்த்தை பரலோகத்தை குறிக்குது. உன்னதம் என்கிற வார்த்தை நம்ம காணக்கூடாத தூரத்தில் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளை குறிக்குது. அப்ப உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு என்னவா? மகிமையும், பூமியிலே உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் பூமியில இருக்கிற ஜனங்களுக்கும் சமாதானம் இல்லை. இதான் பிரச்சனை. இப்ப தேவ தூதர்களுக்கு சற்று சிறியனாக மனுஷனை படைத்தாலும் தூதர்கள் அந்தஸ்து வேற, பிள்ளைங்கிற அந்தஸ்து வேற. புரியுதா? அவங்க 1000 தான் பணிவிடை செய்து தேவனுக்கு உண்மையா இருந்தாலும் அவங்க தூதர்கள். நாம என்னதான் பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து அப்புறம் இயேசு கிட்ட வந்தா நம்ம பிள்ளைகளா மாறிடும். குரலிலே சொல்லுங்க. தூதர்களுக்கு தண்டனை வைக்கப்பட்டது. பாவம் செய்த தேவ தூதர்களுக்கு என்ன செய்யப்பட்டது? தண்டனைக்குரிய இடம் நரக பாதாளம். மனுஷர்களுக்காக படைக்கப்பட்ட இடம் இல்லது.
ஆனா தேவனுக்கு பிள்ளைகளா இருக்க வேண்டியவங்க அந்த வாய்ப்பை இழந்தா அவன் இடத்துக்கு தான் போய் சேரணும், மறந்துடக்கூடாது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் சங்கிலிகளால் பாதாளத்துல கட்டினாரு, பேதுரு புஸ்தகம் சொல்லுது. இப்ப பாவ மன்னிப்பு பெற்று பரலோக வாழ்க்கையை வாஞ்சிக்கிறவர்களுக்கு பரலோகம் நிச்சயமா இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. அந்த செய்தியை பரப்புவதற்கு மெய்ப்பர்களை தெரிந்து கொண்டார். பரமசேனை சொல்லுது, பரலோகத்தில் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியில இயேசுவின் வாயிலாக பிதாவோடு ஜனங்கள் சமாதானமாக ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். இயேசு பிதாவாகிய தேவனுக்கும் ஜனங்களாகிய நமக்கும் மத்தியஸ்தரா இருக்கிறார். பைபிள் சொல்லுது. இரு தரம் அப்படின்னா ரெண்டா பிரிஞ்சிருந்த தேவன், தேவ தூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், பரமசேனை எல்லாம் அது ஒரு பக்கமாகவும், தேவனுக்கு பிள்ளையா வாழ வேண்டிய இந்த ஜனங்கள் இன்னொரு பக்கமாகவும் இருக்கும் போது இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியஸ்தரா யாரு வர்றான்னா இயேசு வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் பூமியில சமாதானமும், அப்ப சமாதானம் இல்ல, கர்த்தருடைய கோபம் இருந்துச்சு. இப்ப இயேசு பிறக்கிறதுனால இவருடைய பாடு, இவருடைய சிலுவையின் அனுபவம், இவருடைய தன் சொந்த குமாரனுடைய இரத்தத்தினாலும் அவருடைய மாம்சத்தினாலும் பிதா நம்மளை பார்க்கும்போது கோபமுகமாக அல்ல, சாந்த குணமாக, அன்பு உள்ளவராக, இயேசுவின் நிமித்தம் பிதாவுக்கு பிள்ளைகளாகிற பாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் வசனம் இருக்கா அப்படின்னா எல்லாம் இருக்கிற வசனத்தை தான் சொல்லிக்கிட்டு வர்ற, எல்லா வசனமும் இருக்குது. முன்னே தூரமா இருந்தீர்கள், இப்பொழுது சமீபித்து வந்திருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசு இரத்தத்தால் நீங்க என்ன செய்திருக்கீங்க? சமீபமா வந்துட்டீங்க. எபிரேய புஸ்தகம் சொல்லுது. முன்ன நம்ம தேவனுக்கு தூரமா பகையாளியா இருந்தோம், அப்ப சமாதானம் இல்ல. யார் சமாதானம்? தேவ சமாதானம் நமக்கு இல்ல, தேவனிடத்துல நமக்கு சமாதானம் இல்ல. அப்ப தண்டனை. பாவத்தின் சம்பளம் மரணம். வாதைகளுக்கு ஒப்பு கொடுப்பாரு. அடுத்த நாட்டுக்கார வந்து இஸ்ரவேல் ஜனங்களே வாரிக்கொண்டு போவாங்க. அதுபோல வாழுகிறவங்களுக்கு தண்டனை வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா இயேசுவுடைய பிறப்புல நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் சமாதானம். ஆமென் சொல்லுங்க. சமாதானம். அடுத்தது, தேவனுடைய மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அடுத்தது, தேவ தூதர்களை அவர்கள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு, இப்ப தரிசனம் கொடுத்தது யாரு? தேவ தூதர்கள், அவர்கள் பரலோக தூதர்கள். பரலோக தூதர்கள் பாருங்க, பரலோகத்திற்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து என்ன செய்யறாங்க? அவங்க மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளை பிறந்த அன்னைக்கு பார்த்தது யாரு? சாஸ்திரிகள் அல்ல, மந்தை மெய்ப்பர்கள். நான் தான் சொன்னேன்ல போன வாரமும், நமக்கு கற்பனையிலேயே கதை ஓட்டி நம்ம காதையே வாங்கி வாங்கி மைண்டு வேற செட்டப்ல இருக்கு. குடியில் ஒன்று போட்டு கிறிஸ்துமஸ் டைம்ல 4 ஒட்டகம், அங்கிட்டு 4-5 ஆடு மாடு, இப்படி ஆடுகள் இருக்கிற மாதிரியும், அப்புறம் அங்க கொஞ்சம் பேர் சுற்றி வர தாய் தகப்பனார் அப்படின்னு சொல்லி குழந்தைய வச்சிருக்க மாதிரி சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டது போலவும் சில காரியங்கள் அங்க ஜோடிச்சு வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் இந்த வித்தியாசத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன்னு சொன்னா, வேதத்தை நீங்க படிக்கும் போது நுணுக்கமா இப்படிதான் புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக இவ்வளவு விஷயங்களை சொல்லி கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தெரிந்துக்க விரும்புனீங்கன்னா நம்முடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோப்ல இருங்க. நிறைய ரகசியங்களை கர்த்தர் இந்த சேனல் ஊடாக பேசுவார். ஆமேன்.
கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நல்ல ஒரு ஆகாரமாய் மாறும். நான் சொல்றேனே, தேவ தூதர்களை நம்ம சந்திக்க முடியுமா, தரிசிக்க முடியுமா? முடியும். ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி பார்த்தா நமக்கு முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரம் என்னுடைய வாழ்க்கையில தேவ தூதர்கள் உதவி செய்கிறத நான் பார்த்திருக்கிறேன். நான் நிறைய முறை பார்த்திருக்கிறேன். கடைசியா மலேசியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 25 கிலோ தான் லக்கேஜ். 25 கிலோ லக்கேஜுக்கு மேல ஆயிடுச்சு. கிஃப்ட் கொஞ்சம் வந்துச்சு எனக்கு. இப்போ எனக்கு துணிமணி, என்னுடைய எல்லா உடைமைகள்லாம் சேர்த்து 25 கிலோக்கு மேல பாக்ஸ்ல போட்டு அனுப்ப முடியாது. கையில 7 கிலோக்கு மேல வச்சிருக்க முடியாது. நான் மலேசியா பயணம், வெளிதேச பயணங்கள் இது போல பல முறை நான் பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் திங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற 3 கிலோ அப்படின்னா அதை